சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் ஸ்ரேயா நடித்து 2007ஆம் ஆண்டு வெளியான சிவாஜி. மேலும் இந்த திரைப்படம்தான் 100 கோடி வசூல் செய்த முதல் தமிழ் திரைப்படம். உலக நாயகன் கமல்ஹாசனின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமாக 2008ஆம் ஆண்டு வெளியான தசாவதாரம் திரைப்படம். தளபதி விஜயின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக 2012ஆம் ஆண்டு வெளியான துப்பாக்கி திரைப்படம். நடிகர் அஜித்குமார் அவர்களின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமாக 2011ஆம் ஆண்டு வெளியான மங்காத்தா திரைப்படம். நடிகர் சூர்யாவின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமாக 2011ஆம் ஆண்டு வெளியான 7ஆம் அறிவு திரைப்படம். சியான் விக்ரமின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக 2015ஆம் ஆண்டு வெளியான ஐ திரைப்படம். நடிகர் தனுஷின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஆக்ஷன் டிராமா திரைப்படமாக 2019ஆம் ஆண்டு வெளியான அசுரன் திரைப்படம். நடிகர் கார்த்தியின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக 2019ஆம் ஆண்டு வெளியான கைதி திரைப்படம். நடிகர் சிவகார்த்திகேயனின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் டார்க் காமெடி ஆக்ஷன் படமாக 2021ஆம் ஆண்டு வெளியான டாக்டர் திரைப்படம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக 2024ஆம் ஆண்டு வெளியான மகாராஜா திரைப்படம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை மேலும் தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.